நாம தெரிஞ்சவங்க வீட்டு விசேஷத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க போனதுக்கப்புறம் நெறைய பேர பார்க்குறோம். ஐயோ! இவங்கலாம் வந்திருக்காங்களா? ரொம்ப வருஷம் ஆச்சே இவங்களெல்லாம் பார்த்துன்னு சந்தோஷத்துல எல்லார்கிட்டயும் பேசுவோம். சிரிச்சு பழைய கதையெல்லாம் பேசி நேரம் போறதே தெரியாது. அந்த விசேஷம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பும்போது, ரொம்ப சம்பிரதாயமா ஒரு வார்த்தைய சொல்லிட்டு வருவோம். "ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லுவோம். அந்த வார்த்தைக்கு எவ்வளவு கனம் இருக்குங்கிறது சொல்ற நமக்கும் புரியாது. அத கேட்குற எதிராளிக்கும் புரியாது. அதே மாதிரி தான். ரயில் பிரயாணத்தும்போது பல மணி நேரம் பக்கத்துல உட்காந்து நம்மளோட பயணம் செய்வாங்க இல்லையா? அவங்களோட பேச பேச அலைவரிசை ஒத்து போறது தெரியும். நமக்கான ஆர்வம், அவங்களுக்கான ஆர்வம் ஒத்து போற மாரி இருக்கும். அடடா! நம்ம ஏரியால தான் இவங்களும் இருக்காங்க போல இருக்கு அந்த ஊர்ல அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் ஒத்து போகும்பொழுது நமக்கு இறங்குற இடம் வரும்போது என்ன சொல்லிட்டு இறங்குவோம் தெரியுமா? கண்டிப்பா ஒரு நாள் நீங்க எங்க ஊருக்கு வரும்போது எங்க வீட்டுக்கு வரணும். அல்லது எங்க ஏரியா பக்கம் வரும்போது கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவோம். பெரிய வியாதி சரியாவே போகாதுன்னு நெனச்சத, ஒரு மருத்துவர் சரி பண்ணிடுறாரு. ஒரு குடும்ப மருத்துவர் மாரி ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் சரியா போய் அவர்கிட்ட ஒரு வணக்கத்த சொல்லி கிளம்பும்போது, "நீங்க கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வரணும் டாக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம். பள்ளிக்கூடத்துலயும் இப்படித்தான். குழந்தைக்கு பாடம் எடுத்த ஒரு ஆசிரியை வேற பள்ளிக்கூடத்துக்கு மாறி போறாங்களோ, அல்லது நம்ம பிள்ளைய நம்ம வேற பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், "நீங்க ஒரு நாள் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் மிஸ்" அப்படின்னு அப்படியே வாஞ்சையா சொல்லுவோம். அதுல எந்த விதமான ஒரு பொய்யும் இருப்பதாக கிடையாது. ஆனா, அதுக்கப்புறமா அந்த வார்த்தையை மெய்ப்பிப்பதற்கு நாம எந்த அளவிற்கு மெனக்கெடுறோம்னு கேட்டா, நிறைய நேரங்களில் நாம் அதை செய்வதே கிடையாது. ஆமாங்க, ஒரு விசேஷத்துல பார்த்துட்டு, கண்டிப்பா வீட்டுக்கு வாங்கன்னு நீங்க ஒருத்தர்ட்ட சொல்லிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஃபோன் நம்பர் அவர்ட்ட குடுத்துருக்கீங்களா? அவரோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? அந்த ஃபங்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் யோசிப்பேன். ஆமா, அவர் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்கன்னு கூட சொன்னேன். அவர் நம்பரே என்கிட்ட இல்ல. என் நம்பரும் அவர்கிட்ட இல்லன்னு அப்புறம் தான் யோசிப்போம். அப்ப எந்த உத்தரவாதத்துல நாம அவங்கள வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்தோம்? தெரியாது. ரயில் பிரயாணங்க. பேசணும், இறங்கினோம், வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவரு பேர் கூட எனக்கு சரியா இப்ப ஞாபகம் இல்லாத மாரி இருக்கே! அப்படின்னு யோசிக்கிற நாட்கள் வரும். உடம்புல இருக்கிற கோளாறு சரியா போன உடனே, அது சரியா போகிற வேகத்த விட நம்ம அந்த மருத்துவர மறந்து போற வேகம் தான் ஜாஸ்தி. ஒரு நாள் நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் டாக்டர். அவர் கிளினிக் பக்கமாவோ, அவர் மருத்துவமனை பக்கமாவோ போனா கூட அவர நாம போய் உள்ள போய் பார்க்க மாட்டோம். நல்லா இருக்கீங்களான்னு எந்த நாளைக்குமே போய் ஒரு பேஷண்ட் போய் ஒரு டாக்டர் கேட்டதா சரித்திரமே கிடையாது. அப்புறம் எப்படி அவர வீட்டுக்கு வாங்கங்கிறதெல்லாம்? அதே மாதிரி தான். ஆசிரியை, "நீங்க ஒரு நாள் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் மிஸ்." என்ன பிரயத்தனம் எடுப்போம்னு கேட்டா, நிறைய சந்தர்ப்பங்களில் நாம் ஒரு பிரயத்தனமுமே எடுக்கறதில்ல. அப்போ "ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க" அப்படிங்கிற வார்த்தை தான் என்னங்க? அப்படின்னு கேட்டா, அது ஒரு சம்பிரதாயமா மாறி போயிடுது. அந்த நேரத்துக்கு முகமலர்ச்சியோட சிரிச்சுக்கிட்டு அந்த அந்த நிமிடங்களை, அந்த நொடிப்பொழுதினை அழகாக்குவதற்காக நாம் நிரப்புகிற வார்த்தைகளாக மாறிப்போகுது. அப்ப என்னதாங்க சொல்றது? ஒருத்தர ஒரு சந்தர்ப்பத்தில பார்க்குறோம், பேசுறோம்னா, அந்த பேச்சையும் சம்பாஷணையும் முடிச்சுட்டு, அந்த சந்திப்ப முடிச்சுக்கிட்டு கிளம்பும்போது, எல்லாரும் இத சொல்றது தானே! எல்லாரும் எதுக்காக சொல்றோன்னே தெரியாம சொல்றதுனால தான், இது பல நேரங்களில் கொஞ்சம் புதிரான சம்பிரதாய வார்த்தையாக, பதமாக மாறிப் போகுது. அப்ப என்ன பண்ணலாம் தெரியுமா? கிளம்புறேங்க. நான் அடுத்த முறை ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்போது சந்திக்கலாம். என் நம்பர் ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? தரவா? இல்ல உங்க நம்பர் ஏதாவது தாங்க. மறுமுறை ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்போது நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். முடிஞ்சா சந்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு நான் வரேன், அல்லது என் வீட்டுக்கு நீங்க வாங்க. அப்படி பேசுவது எவ்வளவோ மேல். அதுக்கெல்லாம் இப்ப நமக்கு டைம் கிடையாது. ஒரு நாள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டா, நல்ல மனுஷன் பார்த்த உடனே வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அப்படின்னு நம்மள பத்தின ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது. அது பொய்யான பிம்பம். இது எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனா, சில வார்த்தைகள போகிற போக்குல உதிர்த்துடுறோம் தெரியுமா? ஆனா, ஒரு சில பேர் அத பெருசா எடுத்துப்பாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கான்டாக்ட்டே பண்ணலையே! அப்படியெல்லாம் நெனச்சுப்பாங்க. அதத்தான் "முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு." சும்மா அந்த நேரத்துக்கு சிரிச்ச முகத்தோட சொல்ற விஷயங்கள் எல்லாம் உண்மையான நட்பு அப்படிங்கிற ஒரு வரிசையில சேரவே சேராது. நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடவே வேண்டாம். என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள மீண்டும் சந்திக்க நேரும்போது, ஏதாவது உதவி செய்ய நேரிடும்போதோ, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க அவங்களுக்கு கூட உறுதுணையா நிக்கும்போது நின்னாலே அது பெரிய நட்பு தான். அதனால அடுத்த முறை நீங்கள் ஒரு விசேஷத்திலோ, ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பங்களிலோ, உங்களுக்கு தெரிந்தவரையோ, ரொம்ப நாள் பார்க்காதவர்களையோ நீங்கள் பார்க்க நேரிடும்போது, சிரித்து பேசி அவர்களிடமிருந்து விடைபெற நேரிடும்போது, "ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க" அப்படிங்கிற வார்த்தைய சொல்வதற்கு முன்னால் ஒரு நொடி யோசித்து சொல்லுங்கள். நிஜமாவே வீட்டுக்கு கூப்பிடுறதான ஒரு எண்ணமும், அதற்கான முயற்சி எடுப்பதற்கான உறுதியும் இருக்கும் பட்சத்தில், "ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லுங்க. நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.